மனுஷன் ஒரு 10 கோடி ரூபா போனா போயிட்டு போகுதுடா, எனக்கு மொழி முக்கியம், எனக்கு அந்த படம் முக்கியம் அப்படின்னு இவ்வளவு தூரம் பேசுறாருலடா அப்படின்னும் போது அந்த படத்தை வந்து நம்ம தூக்கி கொண்டாடணும்டா அப்படின்னு நம்ம நினைச்சு போய் உட்காரும் போது இப்படியே உட்காந்து படம் முடிகிறவங்களுக்கு இப்படியே உட்காந்துட்டு இருந்தா எனக்கு அது கோவம் வருமா வராதா? செவிலே 4 இருக்குன்னு தான் தோணும். அந்த அளவுக்கு தான் உண்மையிலேயே இந்த கோவம் எல்லாமே இந்த தக்லை படத்தை. நான் 200 ரூபா கொடுத்து நான் ஒரு படம் பாக்குறேன் அப்படின்னும் போது ப்ரொமோஷன்ல 9 பாட்டு போட்டு அதுல நீ ஒரு பாட்டாவது உள்ள வச்சிருந்துருக்கணும், வைக்கவே இல்லை. நான் அந்த பாட்டை எதிர்பார்த்து வரேன், அந்த பாட்டு இல்லை. அப்போ ஒரு சீட்டிங் கேஸ் தானே. நானும் கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஒரு 180 கோடி 200 கோடி ரூபா ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு படம் எடுக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு கதையை செலக்ட் பண்ண தெரியாதா என்ன? இந்த கதையில அப்படி செலக்ட் பண்ற அளவுக்கு அதுல என்ன இருக்கு? போட்ட காசை விட லாபம் கிடைச்சதா இல்லாட்டி முற்றிலும் லாஸா? டிசாஸ்டர் சார். ட்ரெயிலர்லாம் பார்த்தனடா, என்னமோ இப்படிலாம் கால்லாம் மடக்கி வச்சு ஏதோ கும்பு இதெல்லாம் பண்ணி பயங்கரமா இருந்தாடா. அதுவும் வந்து கட்டையெல்லாம் வச்சு அடிக்கிறாரு, ஏதோ பயங்கரமா தாய்ச்சி யோகாலாம் பண்ண போறாரு போல அப்படிலாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா போய் உட்காதான் நமக்கு காய்ச்சா வர வைக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இதுல வந்து கலெக்ஷன் வேற இவ்வளவு வந்துருச்சு அவ்வளவு வந்து முதல்ல இதை பத்தி பேசுறதே பாவம் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பேசவே கூடாது. சிம்பு ஒரே ஒரு புல்லட்ல போட்ட உடனே செத்து போயிடுவாப்ல. இவர் மனுஷன் உச்சில தள்ளி விடுவாங்க, அங்க சுடுவாங்க இங்க சுடுவாங்க, அதை பண்றாங்க இது பண்றாங்க, சாமாடிக்கிறாப்ல. கழுத்தை நெருக்கிறது போல நெத்தில ஒரு போடு போட்டு சோழி முடிஞ்சு போச்சுல. அங்கேயே நம்ம வீட்டுக்கு போயிருந்துக்கலாம்ல. அதை விட்டு போட்டு இங்கிட்டு சுட்டு அப்புறம் அங்க இருந்து தள்ளி விட்டு இந்த இடத்துல நான் திருப்பி வருவேன். நம்ம என்ன நானே வருவேன் படத்தை பேய் படமா எடுக்கிறோம், நான் திருப்பி வருவேன். அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் வந்து தக் லைஃப். படம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்களும் சொல்லிட்டாங்க. ஸோ மீண்டும் இந்த படத்தை பற்றி நான் எதுக்கு பேசணும்னு நினைக்கிறேன்னா, இவ்வளோ ஹைப் கொடுத்தாங்களே அவங்களுக்கே ஒரு நியாயம் வேணாமா? இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு ஹைப் கொடுக்குறாங்களே, அப்போ மக்கள் ஒரு ஏமாற்ற மாதிரி ஒரு விஷயம் தானே பண்ணியிருக்காங்க. ஏன் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டைமுக்கு 2 டைம் பார்க்க மாட்டாங்களா? என்னோட கேள்வி இதுதான். இந்த கேள்விக்கு பதில் என்ன சார்? ஆனா பாருங்களா, புளிச்சாதத்துல முட்டையை வச்சு பிரியாணி நீ ஏமாத்திட்டீங்களேன்னு நடிகன் படத்துல டயலாக் வந்துருமா, அது மாதிரிதான் இது சார். இது நீங்க தக் லைஃப் மட்டும் நீங்க கன்சிடர் பண்றீங்க இல்லையா, நீங்க ரீசெண்ட் டேஸா எடுக்கப்பட்ட அனைத்து பெரிய படங்களையும் எடுத்துக்கோங்க. சங்கருடைய கேம் சேஞ்சர் எடுத்துக்கோங்க, இதையும் எடுத்துக்கோங்க, இந்தியன் 2 எடுத்துக்கோங்க, ரெட்ரோ எடுத்துக்கோங்க. எல்லா படங்களுமே ஏமாத்து வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய மாசான ஒரு ப்ரொமோஷன்ஸ் ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த படம் ஆஹா ஓஹோ சூப்பரா இருந்துரும் அப்படின்னு மக்கள் மனசுல ஒன்று இது பண்றாங்க. ஆக்சுவலா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இவங்க தான் நம்மளை இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பெரிய தப்பு. நியாயமாக பார்த்தா சினிமாவிலாம் அந்த ரூல்ஸ் எதுவும் இல்லை. ஒரு வேளை வந்து நான் ஒரு டிக்கெட்டு கொடுக்குறேன், நானும் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அப்படிலாம் எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா, நான் 200 ரூபா கொடுத்து நான் ஒரு படம் பார்க்குறேன் அப்படின்னும் போது நீ எனக்கு ப்ரொமோஷனில் 9 பாட்டு போட்டு 9 பாட்டு மேடல் நின்று பாட வச்சேன். அதில் நீ ஒரு பாட்டாவது உள்ளே வச்சுருந்துருக்கணும், வைக்கவே இல்லை. கருவேப்பிலை தூவி விட்ட மாதிரி தான் விட்டுருக்காங்க. கருவேப்பிலை கூட தூவிட்டாலும் பரவாயில்லையே, கடுகு தளிக்கிற மாதிரி தளிச்சு விட்டாங்க நம்மளை. ஸோ எங்கே போட்டாலும் நீ ஒரு பாட்டு, நான் அந்த பாட்டை எதிர்பார்த்து வரேன், அந்த பாட்டு இல்லை. அப்போ அது ஒரு சீட்டிங் கேஸ் தானே. கண்டிப்பாக. இப்போ எனக்கு 200 ரூபா போச்சு, எனக்கு அந்த 200 ரூபாய் திருப்பி கொடு அப்படின்னா நானும் கம்ப்ளைண்ட்டே பண்ணியிருப்பேன். ஆனால் சினிமாவில் ஒரு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறதுனால இது இருக்கும். இது முழுக்க ஒரு ஏமாத்து வேலை. இந்த ஏமாத்து வேலையை கமல்ஹாசன் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். நீங்கள் மற்ற நடிகர்கள் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, கிமிக்ஸ் பண்ணணும் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அது வேற. கமல்ஹாசன் அது எல்லா ஊர்லேயும் ஒன்று பண்ணி இதில் வந்து ஒரு மொழி பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து உள்ள திணிச்சு விட்டு அது பெரிய ப்ரொமோஷன் ஆச்சு படம். அது ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஆகி 10 கோடி போனால் போயிட்டு போதும். நமக்கு என்ன தோணும், மனுஷன் ஒரு 10 கோடி ரூபா போனால் போயிட்டு போகுதுடா, எனக்கு மொழி முக்கியம், எனக்கு அந்த படம் முக்கியம் அப்படின்னு இவ்வளோ தூரம் பேசுகிறாருலடா அப்படின்னும் போது அந்த படத்தை வந்து நம்ம தூக்கி கொண்டாடணும்டா அப்படின்னு நம்ம நினச்சி போய் உட்காரும் போது இப்படியே உட்காந்து படம் முடிகிறவங்களுக்கு இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் இவனுக்கு அது கோவம் வருமா வராதா? செவிலே 4 இருக்குன்னு தான் தோணும். அந்த அளவுக்கு தான் உண்மையிலேயே இந்த கோவம் எல்லாமே இந்த தக் லைஃப் படத்தில். நீ பேர் வச்சது தக் லைஃப், தக்குன்னா என்னன்றதுக்கு ஒரு மீனிங்லாம் கொடுக்குறீங்க, கதையை ஒழுங்காக எடுக்க மாட்டீங்களா? இந்த கதையில் என்ன இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கதையில் அப்படி என்னதான் இருக்கு? நெட்ரிகன் படத்தில் அப்பா ரஜினிகாந்த் ஒரு ஃப்ளர்ட்டிங் டைப்பு, ஆஃபீஸ்க்கு வேலை பார்க்குற பொண்ணுகளையெல்லாம் ஒன்று கூட இது பண்ணுவார். அப்போ வந்து பையன் ரஜினிகாந்த் இந்த சரிதா மேடம் வந்து லவ் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் அப்பா ரஜினிகாந்த் வந்து ஏற்றுக்க மாட்டார். காரணம் என்னன்னா அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஓகே, இப்போ இந்த கதையில் என்ன பெருசாக இருக்குது? அதே தான். ஒரு பெரிய மெச்சூர்டான ஒரு பெரிய இயக்குனர், ஒரு பெரிய நடிகர், நீங்கள் எந்த கதையை சூஸ் பண்ணணும்? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி விக்ரம் இருக்கு, இந்த விக்ரம் எடுத்தலங்க சார். 1986 விக்ரம்ல ஒரு கதை சொல்லியிருப்பாரு. ஒரு பெரிய ராக்கெட்டை கடத்திட்டு போறாங்க, அந்த ராக்கெட்டை 10 நாள்ல இது பண்ணி வரணும். அதுக்கு வந்து விக்ரம் தான் சரியான ஆளு, ஆனா சரியான முரடன், திமிரு பிடிச்சவன்,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது ஜேம்ஸ் பாண்ட் ரேஞ்சுக்கு ஒரு படத்தை நம்ம பார்த்து கொண்டாடிட்டு, என்னடா அது அந்த காலத்துலேயே ஏதோ ராக்கெட்டு கடத்துறாங்க, ப்ளூ மேட்டு மேலேருந்து பேராசூட்டில் பறக்கிறது, குதிக்கிற சீனு, சலாமி அழைக்கிறான்னு சொல்லி அந்த ராஜஸ்தான் பில்டிங் கூட நமக்கு தெரியாது. இன்னமும் வித்தியாசமான ஒரு ஊரில் இருக்குடா, பாட்டுலாம் வித்தியாசமாக இருக்குடா, ஃபைட்டுலாம் வேற மாதிரி இருக்குடா அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்க கமல்ஹாசன் 1986 பண்ண ஒரு படம் அது. இன்னைக்கு 2025 இப்படி ஒரு மொக்க படத்தை பண்ணி வச்சுட்டு, இது ட்ரெய்லர் கட்டு பார்த்தீங்கன்னா நானும் கொண்டாடுனேன். ட்ரெய்லரை பார்த்துட்டு ஆஹா இன்னும் ஒரு ட்ரெய்லர் கட்டுடா, படம் வேற லெவல் மாசா இருக்கு கூட மன்னிச்சிடலாம். ஆனா வந்து நாயகன் 2ன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, மன்னிக்கவே முடியாது. பாபா மர்கையா அப்படின்னு சொல்லி அந்த படத்துல டைலாக் சொன்னது என்னன்றது தெரியல. பாபா மர்கையாங்கிறது மீனிங்கே வேற, இது தக் லைஃப் மர்கையா அப்படிங்கிற மாதிரி, மணிசார் மர்கையாங்கிற மாதிரி இது வந்து படத்துல டோட்டலாவே டேமேஜ் பண்ணிருச்சு சார். அந்த பாபா மர்கையாங்கிற ஒரு டைலாக் இருக்கு தெரியுமா நாயன்ல, அந்த பாபா மர்கையாங்கிற அந்த சின்ன பையன் பேசுற அந்த டைலாக், இந்த ஒரு டைலாக் தான் கடைசியில அவ்வளவு பெரிய விஷயத்தையே வந்து பண்ண போகுது, சக்திவேல் நாயக்கரையே கொல்ல போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையே வந்து ஆரம்பத்துல இருந்து ஃபீட் பண்ணி ஒரு விஷயத்த கடைசியில பண்ணும்போது நமக்கு வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, ஏய் ஆம்டா அப்பா வந்தானே கொலை பண்ணா, என்னமோ நடக்க போகுது. சின்ன வயசுல அவனுக்கு என்னன்னு கூட தெரியல, எங்க அப்பா கொலை பண்ணது இவன் தான், இப்போ வந்து அவன் வந்து பழிவுக்கு வாங்க போறான். அவன் நியாயம் தானே, அது சரி தப்பு அனலைஸ் பண்றதுக்குள்ள அங்க புத்தி வேலை செய்யாதுல்ல. இதுல என்ன அப்படி இருக்கு? உங்க அப்பா வந்து ஒருத்தன் கொலை பண்ணதை வந்து சின்ன வயசுல இருந்து கூடவே தூக்கி வச்சு வளர்த்த ஒரு விஷயத்த திடீர்னு வந்து எவனோ ஒரு 3வது மனுஷி சொல்லிட்டானா, சொன்ன உடனே அப்படியே உள்டாவா மாதிரி கொலை பண்ண. எனக்கு அந்த கொலை பண்றதுக்கு எதுக்கு காத்மாண்டுக்கு போறாங்கன்னு தெரியல சார். அவ்வளோ ஒரு மனுஷன் அங்கிட்ட இருந்து இப்படி தள்ளி விட்டாலே போதும், சோழி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இடையில விவேகம் மறு ஓட்டிட்டாங்க. அது அடுத்த ஒரு விஷயம், நீங்க அதுக்குள்ள எல்லாம் போகாதீங்க. இவங்க எதுக்கு மவுண்டன் கைலாஸ் பேக்ட்ராப்ல கொண்டு போய் கழுத்தை நெரிச்சு இது பண்ணணும். தேவர்மன் படத்துல கவுண்டமணி சார் ஒரு தடவை, எப்பவுமே சிவாஜி சார் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ரீவியூ போட மாட்டார். தேவர்மன் படத்தப்போ ஒரு சம்பவம் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. சிவாஜி சார் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருக்கும் நடிகர்களுக்கெல்லாம் ப்ரீவியூ ஷோ போட்டு ஃபீட்பேக் எடுக்கிட்டே இருந்திருக்காரு. இப்போ என்ன பண்ணிட்டாரு, கவுண்டமணி சார் செவரியர் குச்சி தப்பிச்சு ஓடி போயிட்டாராம். சரி, டேய் இந்த கவுண்ட் எங்க இருந்தா எங்கடா அவன் சார், அவர் பின்னாடியே ஓடிட்டார் சார். ஓடிட்டானா? எங்கடா ஓடினா? போயிட்டார் சார் அப்படின்னு. கவுண்டமணி சார் வந்து டேய் இங்க வாடா, ஒரு படம் நானே என்னைக்காவது ஒரு நாள் தான் எல்லாரையும் கூட்டு வச்சு பார்க்குறேன், நீ என்னடா பின்னாடி போற வந்து சொல்றா அப்படின்னும் போது, ஐயா வேணாம் நான் ஃபீட்பேக் சொன்னா தப்பா எடுத்துக்குவீங்க, சும்மா சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் இருக்கும்போது என்ன சொன்னாரா, எங்க நீங்க எம்பிட்டு பெரிய கம்பீரமான ஆளு, இவ்வளவு பெரிய ஆளு, அந்த பஞ்சாயத்தாடா இது பஞ்சாயத்துன்னு சொல்லி இந்த சேரை இப்படி தூக்கி போட்டு உடைக்கிறீங்க, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளு, போய் சின்ன பிள்ளை வயிற்று மிதிச்சு செத்து போயிட்டீங்கிறீங்க அப்படின்ட்டு கவுண்டமணி. ஒரு பக்கம் சிரிப்பு, இன்னொரு பக்கம் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து அவர் காமெடியாக கேட்டாலுமே லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி இதில் சிம்பு ஒரே ஒரு புல்லட்ல போட்ட உடனே செத்து போயிடுவாப்புல. இவர் மனுஷனை உச்சியில் தள்ளி விடுவாங்க. அங்கே ஒரு காரில் டெல்லியில் அந்த ரெட் ஃபோர்ட்டு கிட்ட வந்து சண்டை ஓடுவாங்க, துப்பாக்கி வச்சு சுடுவாங்க. ஒரு பெரிய மனுஷனை எத்தனை பேர் தாண்டா எம்பிட்டு துப்பாக்கி வச்சு தாண்டா சுடுவீங்க அப்படின்னு அங்கே சுடுறாங்க, இங்கே சுடுறாங்க, அதை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, சாமாட்டிங்கிறாப்புல. ஏன் 5 பேர் இருக்காங்க இல்லை, 5 பேர் இருக்கும்போது இங்கிட்டு கணையத்தில் போட்டு ஒரு சுடுறாங்களே, கழுத்தை நெரிக்கிறது போல நெத்தியில் ஒரு போட்டு போட்டுருந்தா சோழி முடிஞ்சு போச்சுல. அங்கேயே நம்ம வீட்டுக்கு போயிருந்துக்கலாம்ல. அதை விட்டு இங்கிட்டு சுட்டு அப்புறம் அங்கிருந்து தள்ளி விட்டு இந்த இடத்துல நான் திருப்பி வருவேன், நம்ம என்ன நானே வருவேன் படத்தை பேய் படமா எடுக்கிறோம், நான் திருப்பி வருவேன். சுட்டா செத்து போனா வேலை முடிஞ்சு போச்சுல்ல. முதல்ல வந்து பேசக்கூடாது சார், சுடணும் முடிவு பண்ணியாச்சும் அந்த இடத்துல கொண்டுறணும், டயலாக் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதில் 5 பேர், இது எதுக்கு 5 பேர்? இவங்களே எங்கிட்டு கள்ளத்தொண்டில் ஏறி வந்தாங்களான்னு தெரியல. காத்மாண்டுக்கு ஃபர்ஸ்ட் போனது தப்பு, இது எதுக்கு போயிருக்காருன்னு எங்கேயாவது அதுல இருக்கா? இல்லவே இல்லை. முதல்ல அவர் கேங்ஸ்டர் தானே, என்ன கேங்ஸ்டர் பிசினஸ் பண்றாரு? அதுவும் விளக்கமா இல்லை. ஏதாவது பண்றாரா அவரு? ஏதாவது தெரியுமா? எதுவுமே விளக்கம். ஏதாவது ட்ரக்கு இல்ல கட்ட பஞ்சாயத்து இல்ல வந்து மணி லாண்டரிங் இல்ல இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து ஏதாவது பண்றது? நான் கேங்ஸ்டர் அவ்வளவுதான். அதான் என்ன கேங்ஸ்டர் அது சொல்லல. என்னன்னு ஏதாவது தெரியுமா? சொல்லவே. என்ன வேலை பார்க்குறாங்கன்னே தெரியாம என்ன சார் அந்த படத்தை உட்காந்து பார்த்து கேங்ஸ்டர் சுத்துறது? உலகத்திலேயே கேங்ஸ்டர் வந்து எப்படி சொல்றது, ரெட் ஃபோர்ட்ல அவ்வளோ சீக்கிரத்தில் சுத்து விடுவாங்களா, இது பண்ண விடுவாங்களா? போலீஸ் எங்க சார்? போலீஸ் அதுக்கு மேலே. நீங்கள் வந்து உங்களுக்கு என்னை பற்றி ஞாபகம் இருக்கும், 3 தலைமுறையை என்னை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு வில்லன்ட்ட போய் இப்படி அறிமுகப்படுத்திக்கிட்டு இருப்பேன். அதில் வந்து 48 மணி நேரம்னு ஒன்று ஒரு போலீஸ் விட்டுருவார். 48 மணி நேரம் ஒரு கடைசியில் போய் தங்கச்சியை காப்பாற்றுவார். எனக்கு கடைசியில் என்ன தெரிஞ்சு, இந்த தங்கச்சி அது பாட்டு விட்டுருந்துருக்கலாம்டா, இதை கொண்டு வந்து காப்பாற்றி ஏன்டா அதை உசுறு எடுக்கிறீங்க, அது பாட்டு நிம்மதியாவது இருந்திருக்கு, அண்ணன் எங்கேயோ ஒரு ஓரம் உசுரோட வாழ்ந்துக்கிட்டு இருப்பான்னு. சாகுற இடத்துல நீ தான் என் அண்ணனான்டா.
ஒரு கதையோட கேரக்டர் ஸ்கெட்ச்னு ஒன்று இருக்கும். அந்த கருவில் அந்த விஷயத்துல காட்டினா கூட எமோஷன் கனெக்டே ஆகல சார், சுத்தமா கனெக்ட் ஆகல எனக்கு. உங்களுக்கு ஆச்சா சார்? மணி சார் படத்துல எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 குறைவாக தான் இருக்கும். நீங்க அந்த படத்தை ஒரு தடவைக்கு ஒரு 10 தடவை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹை லெவல் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்குள்ளேயே தான் அவருடைய படங்கள் எல்லாமே ட்ராவல் ஆகும். மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்குள்ள படம்ன்றதே நீங்கள் வந்து விரல விட்டு எண்ணிடலாம். ரொம்ப குறைவு. அப்படிலாம் அந்த படமே வராது. நீங்கள் அவரோட படங்களே பார்த்துங்க, எல்லாமே ஒரு அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர், ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பீப்புள், இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டான பீப்புளுக்கு உண்டான ஒரு கல்ச்சர் தான். அவ்வளோ சீக்கிரத்தில் அது கனெக்ட் ஆகும். வேணா பாரதி ராஜா படமா பார்க்குறோமா, நான் பாரதி ராஜா படத்தில் நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே உள்ள வரும். ஒரு பாலா படத்தில் அந்த விஷயம் வரும், ஒரு வெற்றிமாறன் படத்தில் அந்த ஒரு விஷயம் வரும். ஸோ அவருடைய ஸ்டைல் வந்து அது நான் அந்த எமோஷனல் வேல்யூஸ்குள்ளே கனெக்ட் பண்ணிக்க சொல்ல வரல. நீ முதல்ல அது என்ன சொல்ல வர? நீ ஒரு 180 கோடி 200 கோடி ரூபா ஒரு பட்ஜெட்டு போட்டு ஒரு படம் எடுக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு கதையை செலக்ட் பண்ண தெரியாதா என்ன? இந்த கதையில் அப்படி செலக்ட் பண்ணுற அளவுக்கு அதில் என்ன இருக்குது? ஓகே சார், இவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணி எடுத்திருக்காங்க, போட்ட காசை விட லாபம் கிடைச்சதா இல்லாட்டி முற்றிலும் லாஸா? யானை பசிக்கு சோழ போறீங்கிற கதை தான் இது. இது ஆக்சுவலாக 5th டே கலெக்ஷன் வரைக்குமே டோட்டலாக ஓவராலாகவும் 75 கோடி வரைக்கும் கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. அதில் இந்தியாவில் டோட்டலாகவே வந்து ஒரு 40 கோடி தான் டோட்டலாக எடுத்திருக்கு. ஓவர்சீஸில் ஒரு 35 கோடி எடுத்திருக்கு. இது 5 days கலெக்ஷன். ரொம்ப லீஸ்ட்டு டிசாஸ்டர் சார். இந்தியனாவது 130 கோடி 140 கோடியே வந்துச்சு. இது அது கூட கிடையாது. 75 கோடி 75 கோடியில் இதில் அப்படி என்ன இருக்குது? டோட்டலாகவே எல்லாமே இதாகிடுச்சு. இதுவே அங்கங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி பார்க்க வச்சதுனால எனக்கு தெரிஞ்சு இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகம். ஓகே, மனசாட்சின்னு ஒன்று வேணும்ல. சரி, நீ ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்துட்டு அந்த இடத்துல போய் நின்று இந்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில் தான் நாளைக்கு நம்ம கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு மோதிரத்தெல்லாம் மாட்டி விட்டு நானே மீட்டர் லெவல் தான் இருக்கேன்னு சொல்லி சந்தோஷமாக உள்ளே போகும்போது ரூபினி வந்து இன்னொரு டாக்டருக்கு வந்து மோதிரம் போடும்போது மனசு உடஞ்சி போய் சாக போவார் தெரியுமா? கிட்டத்தட்ட நான்லாம் அந்த மனநிலைக்கு போயிட்டேன். ட்ரெயிலர்லாம் பார்த்தேன்னடா, என்னமோ இப்படிலாம் கால்லாம் மடக்கி வச்சு ஏதோ கும்பு இதெல்லாம் பண்ணி பயங்கரமாக இருந்தாடா. அப்புறம் வந்து விவசாயத்தில் ஏதோ கண்ணாடி போட்டு மாசான் பூஃபுக்காக மாதிரி ஏதோ இயற்கை விவசாயத்தை பற்றிலாம் பேச போகிறாருடா. அதுவும் வந்து கட்டையெல்லாம் வச்சு அடிக்கிறாரு, ஏதோ பயங்கரமாக தாய்ச்சி யோகாலாம் பண்ண போகிறாரு போல அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தான். போய் உட்காந்தான் நமக்கு காய்ச்சல் வர வைக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இதில் வந்து கலெக்ஷன் வேறு இவ்வளோ வந்துருச்சு அவ்வளோ வந்துருச்சு. முதல்ல இதை பற்றி பேசுகிறதே பாவம் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பேசவே கூடாது. இந்த மாதிரி ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ கமல் கெரியர்லேயே வந்து வேர்ஸ்ட் ஃபிலிமாக இது மாறிடுச்சு. என்னை பொறுத்தவரை அது ஒஸ்ட் ஃபிலிம் தான். 100% ஒஸ்ட் ஃபிலிம் சார். இந்தியன் 2 பெட்டர்னு சொல்லிட்டாங்க. இதை விட இந்தியன் படத்தில் என்ன மைனஸ்ன்னு நான் சொல்லட்டுமா? சங்கரோட அன்பிளான்ட் ஒர்க் அது. ஓகே, அது சங்கரோட அன்பிளான்ட் ஒர்க். இப்போ இந்தியன் 2ல அந்த ஃபிளாஷ்பேக்கில் கடைசி 1 நிமிஷம் ட்ரெய்லர் கட்டுக்கு தெரியுமா? அது பார்க்கும்போது எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு. ஆமாம். ஆனால் அந்த 3 மணி நேரம் படம் பிடிக்காதனால அந்த 1 நிமிஷத்தை இந்த டீச்சரை வந்து யாருமே பார்க்க முடியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுலேயுமே வந்து பிகினிங்ல வந்து ஒரு சீன் வரும். சித்தார்த்து வந்து ஒருத்தர் வந்து அந்த இடத்துல ஸ்வச் பாரத் ஒருத்தர் வந்து பப்ளிக் பிளேஸ்ல வந்து யூரினேட் போவான். அப்படியே போகும். இந்தியன் தாத்தா வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே கதை ஒரு நல்ல கண்ட்ரோல்ல தான் போகும். இந்தியன் தாத்தா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கதை எங்கெங்கேயோ லேக் அடிச்சு இழுத்து என்னென்னமோ ஒரு விஷயம்லாம் பண்ணி அந்த கதையை வந்து வேற விதமா ஒன்று போயிருக்கும். நீங்க ஒரு கதை இவ்வளவுதான் சொன்னீங்கன்னா அந்த கதையை அவ்வளவுதான் எடுக்கணும். அதை ஸ்ட்ரெச் பண்றேன், இது சினிமாவுக்காக நான் இந்த ஒரு விஷயத்த பண்றேன் அந்த ஒரு விஷயத்த பண்றேன்னு சொல்லி அதை போட்டு அதுக்குள்ள என்னத்தையா திணிச்சு அதை வடகறி பண்ணி ஒன்று பண்ணும்போது அது மொத்தமா டிசாஸ்டர் ஆனது. அதுதான் உண்மை. இப்போ இதே பிரச்சனையில இங்க இல்லை. இங்க வந்து ஆல்ரெடி ஒரு கதை, அந்த கதையை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கதையை வந்து சொல்லி அதுக்கப்புறம் இந்த பண்ணும்போது இந்தியன் 2 வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் அதுல இருந்துச்சு. அந்த நல்ல விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து மொக்கையா போச்சு. அதுல ஒரு பாட்டாவது ஒரு தாத்தா வராது பாட்டாவது முழுசாவது போட்டாங்க. இதுல அதுவும் பண்ணலையே. இங்க உங்களுக்கு என்ன சார் இருக்கு? ஏதாவது கனெக்ட் ஆச்சா? ரிலீஸுக்கு முன்பு வந்து கமல்ஹாசன் அவர்கள் மணிரத்னம் படம் பார்த்தாங்களா? கண்டிப்பா பார்க்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஃபுல்லா பார்த்துருப்பாங்க. மணிரத்னம் அவர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, என் படத்தை எப்பவுமே நான் பார்க்க மாட்டேன், நான் எடுக்கிறதோட சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. உண்மையா அது? மணிரத்னம் பார்க்கலாம் என்னன்னா சுஹாசினி மணிரத்னம் பார்த்துருக்க போறாங்க. அவங்க பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லியிருக்க போறாங்க. சரி, ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா? நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், இந்த கதையை வந்து எப்பவுமே வந்து மணிரத்னம் அவர்களும் சுஹாசினி மணிரத்னமும் ஒரு கதையை டிஸ்கஸ் பண்றது வழக்கம். அது மேடையிலேயே அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அப்படி வந்து சுஹாசினி மணிரத்னம் இந்த கதையை வந்து இந்த மணி சார் இந்த கதையை சொல்லும் போதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கதையை பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் அவங்க சித்தப்பா என்ன இருந்தாலும் இந்த கதையை பண்ணாத, ஏன் தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த கதை பிடிக்காது, இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் இல்லை கமல் மேல நம்பிக்கை இருக்கு, இந்த கதையை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்காரு. அப்போ தப்பு எங்க இருக்கு? ஸோ இந்த ஓவரால் தப்பு எல்லாமே என்னன்னா தக்லைஃப் மாதிரியான ஒரு ஒஸ்டான மூவி ஒன்று கொடுக்குது. தமிழ் சினிமா இன்னைக்கு டெஃப்லான் டேப்பை ஒட்டி வச்சு மற்ற ஊர்ல எல்லாம் கொண்டாடுறாங்க, நம்ம ஊர்ல கொண்டாட மாட்டேங்கிறோம்னா
பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாருமே இப்படி ஒரு தவறான ஒரு விஷயங்களை செஞ்சு மக்களை வந்து ஒரு தப்பான ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போய் படம்ன்றத நாங்க எப்படி பார்த்து கத்துக்கிட்டோமோ அந்த கத்துக்கிட்ட ஜாம்பவானே தப்பா படம் எடுக்கும்போது நமக்கு கோவம் தான் வரும். இப்போ அவங்க மேல வச்ச நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சுல சார்? ஆமா, நம்பிக்கை போயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் அவங்க படம் அதுக்கடுத்து எடுத்தாங்கன்னா அந்த படம் ஓடாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு படம் ஓடலை, ஆனா அந்த ஒரு படத்தோடைய கோபம் கண்டிப்பா வந்து அடுத்த படத்துல சரி செய்யற வரைக்கும் அந்த கோபம் நிச்சயமா இருக்கும். இப்ப என் அப்பா தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது பொதுவா பையன் தப்பு பண்ணும்போது அப்பா திட்டுறது வழக்கம். அதே சமயம் அப்பா தப்பு பண்ணிருக்காருன்னா நம்ம யாருமே அப்பாவை உடனே திட்ட மாட்டோம், ஒரு டைம் எடுக்கும். இப்ப அந்த டைம்ல தான் எல்லாரும் இருக்காங்க. எடுத்த உடனே எல்லாரும் போய் அப்படி திட்டிட மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க. அடுத்தும் இது மாதிரி ஒரு தவறு, ஏன்னா முதல் தவறு ஒண்ணு நடந்துச்சு, யாரும் பெருசாலாம் திட்டல. அடுத்த ஒரு தவறு நடந்துச்சு, இப்பயும் பெருசா கொந்தளிச்சிருக்காங்க, கொந்தளிப்பின் உச்சத்துல இருக்காங்க. இதற்கு அடுத்து வர படத்துலயும் அதே தவறு நடந்துச்சு அப்படின்னா அப்பா பையனை திட்டுற கதை தான் நடக்கும். ஓகே சார், நம்ம நேயர்களுக்காக பல்வேறு விஷயம் ஷேர் பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.